அண்ணா, என்னண்ணா ஆச்சு? ஏன் சோகமா உட்காந்துருக்கீங்க? வாப்பா. மச்சான் ஏதோ பிரச்சனை போலடா. என்னண்ணா ஆச்சு? அவன் தான் இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டானப்பா. அதான் வேற பக்கம் ஏதாவது இடம் பார்க்கலான்னு வர சொன்னப்பா. வேற இடமா? என்னண்ணா சொல்றேன்? வேற என்னப்பா பண்றது? இல்லண்ணே, அது நம்ம விட முடியாது. முடியாது. ஏன்னா அவன் என் தங்கச்சி பின்னாடி சுத்தி இருக்கான். இப்ப கவுன்சிலர் பையன் சொல்லி ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. நீங்களே சொல்லுங்க. நீ சொன்ன வார்த்தைக்காக தான் நான் எதுவும் பண்ணாம விட்டேன். இருப்பா, அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுரு. இப்போ நம்ம ஊர் டெவலப் பண்ற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்கணும். சரியா? முக்கியமான விஷயமே அதுதான். ஊரை டெவலப் பண்ணுமா? என்ன ஆமா, சொல்ற? நம்ம ஊர்ல என்ன வசதி இருக்கு சொல்லு. அப்படி என்ன இருக்குன்னு சொல்லு பாப்போம். ஆமா, ஸ்கூல் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸ்கூல் இல்ல, எவ்வளவு தூரம் இருக்கு சொல்லு. டவுனுக்கு தான் போகணும். இங்க ஒரு பிளே கிரவுண்டு, சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா சொல்லு. எதுவுமே இல்ல. அண்ணா, நல்ல நீ வசதியான அவனுக்கு ஸ்கூல் தான் ஏதாவது சப்போர்ட் பண்ண இருக்கா சொல்லு. போறியா இல்ல எங்க கூட நிக்க போறியா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சப்போர்ட் வந்து யாருக்கும் நான் பண்ணல. நல்லது செய்யணும்னு பாக்குறேன் நான் ஊருக்கு. ஏற்கனவே இதை போய் நான் சொன்னேன்னா என்ன வேற மாதிரி பேசுறாங்க. என் குடும்பத்தையும் ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. புரியுதா? உருப்படாதவங்க, இவனுங்க சொல்றதெல்லாம் நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது, இவனுங்க நம்மளை வீணாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இதை பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை பத்தி நான் கவலையே படல. நம்ம ஊருக்கு நம்ம என்ன செய்யணும்னு யோசிப்போம். அண்ணா, முதல்ல வீடு நல்லா இருந்தா ஊரு நல்லா இருக்கும். இப்ப என் வீடு நல்லா இல்ல. முதல்ல நீங்க அது புரிஞ்சுக்குங்க. புரியாம பேசுறீங்களா? புரியாம இல்லப்பா. நான் கூட நிக்க மாட்டேன். நான் தனி ஆளு. நான் ஒத்தையா செய்வேன். ஏய், உனக்கு தெரியல நான் முன்னாடி எப்படி இருந்தேன். ஒரே ஒரு நிமிஷம் தம்பி, அதை பத்திலாம் அப்புறமா பேசிக்கும். மொத்தமா சேர்ந்து நல்லது செய்யலாம்னு சொல்றேன். அந்த நல்லது செய்யறதுக்கு நாம வரீங்களா நல்லா இல்லையா? செய்யறதுக்கு இன்னொருத்த உதவி எதுக்குண்ணே? நீங்க முடிஞ்சா செய்யுங்க. இல்லைன்னா எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு எங்கேயாவது போயிடுங்க. ஏன் ஊருக்காரன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பயப்படுற? வெக்கமா இல்ல உனக்கு? டேய் மச்சான், டேய் கோவப்படாதடா. வெக்கமா தான் இருக்குது. என்ன பண்ண சொல்றேன்? டேய், நீ இருப்படா என் கூட. கண்டிப்பா இருப்பேன் மச்சான். அப்படின்னா என் கூடவே இருக்கணும். நான் சொல்றது மட்டும் தான் பண்ணணும். கண்டிப்பா இருப்பேன்டா. இல்லைன்னு வச்சுக்கோ. மச்சான் பாத்துக்கலாம்டா. வேற இடம் பாக்குறதுக்கு உங்களால முடியுமா முடியாதா? அதை மட்டும் பார்க்கலாம், சொல்லுங்க. வேற இடம் பார்க்கலாம்ண்ணா. கூடிய அப்புறம் சீக்கிரம் நீங்க ரெண்டு பார்க்கலாம். பேரும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு வேற பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன இன்னும் எதிராளி மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன உங்க பிளானு? நீ சொல்லணே, நீ சொல்ற மாதிரி பண்ணலாம். ஒரு விஷயம் நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடணும். மச்சான், ம், இந்த ஊருக்காக நம்ம ஏதாவது பண்ணணும். டேய் பண்ணலாம்டா. கண்டிப்பா பண்ணணும். பண்ணலாம். போய் உக்கார். நாம இப்ப எப்படி இருக்குன்னு தெரியுதுல்ல. நம்ம ஊரை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு யாருமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்களே. கண்ணுக்குள் புத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனேவா திதித்த தைச்சதிக்குள் என்னோடு ஆடுவாவா அடிக்கடி உனை பிடிக்க நான் மன்றாடிட. நீ இங்கே இருக்கியா? ம், நான் உன்னை கீழே எவ்வளோ நேரம் தேடின தெரியுமா? நான் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கேன். ஏன் மேலே வர வேண்டி தானே? எனக்கு எப்படி தெரியும்? ஏன் இங்க வந்து நிக்கிற? சொல்லு, என்ன விஷயம்னா? இல்ல, உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லையா? ம், நீ தாண்டா சொன்ன இன்னைக்கு ஸ்விம்மிங் கத்து கொடுக்குறேன்னு. இன்னைக்கெல்லாம் என்னால் கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன் இன்னைக்கு முடியாது? எனக்கு வேற வேலை இருக்கு. என்னை கூட்டிட்டு போய் ஸ்விம்மிங் கத்து கொடுக்கறத விட உனக்கு வேற என்ன வேலை முக்கியம்? இன்னைக்கு தான் போகணும். இன்னைக்கு ம், பார்வதிக்கு ம், பைக் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ம், ம்ஹும். நாளைக்கு வா. என்னடா பார்வதி பார்வதின்ட்டே இருக்க? அப்ப நான் எதுக்கு உனக்கு? இல்லை, பார்வதியை இன்னைக்கு வர சொல்லிட்டேன். பார்வதியா? அவதான் உனக்கு முக்கியம்?
எனக்கு இன்னைக்கு தான் டைம் இருக்கு, நாளைக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. இன்னைக்கு போக முடியாதுன்னா போக முடியாது தான். 4 மணிக்கு அவ வரேன்னு சொல்லியிருக்கா. இன்னைக்கு முடியாது, ஏய். போ, நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் சொல்றதை என்னடா கேளு. அப்படி எனக்கு சொல்லி கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை தான் என்ன? நான் கால் பண்ண எடுக்க மாட்டேன்ற. நான் வேலையா இருந்தேன். நான் முக்கியமா பார்வதி முக்கியமா? அவ காலையில வந்து கேட்டா, நான் வரேன்னு சொல்லிட்டேன். என்ன எப்ப பார்த்தாலும் பார்வதி பார்வதிங்கிற? என்னை விட அவதான் உனக்கு முக்கியமா? அவதான் முக்கியமா? அப்ப நான் யாரு? நான் யாரு? உனக்கு நான் தான் முக்கியம்னா நீ ஏன் கூட வா, இல்ல அவதான் முக்கியம்னா அவ கூடவே போயிடு. நீ உன்னோட மனசுல கை வச்சு சொல்லு, நீ என்ன காதலிக்கலையா? சொல்லுடா. என்னடா ஒண்ணுமே பேசாம இருக்க நீ? ஏய், நான் அந்த மாதிரி உன்னை பார்க்கல, ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். யூ ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? என்ன ஃப்ரெண்டா தான் பார்த்துட்டு இருக்கியா நீ? அப்படியா பார்த்த? உனக்கு நான் முக்கியமா இல்ல அவ முக்கியமா? இப்ப எனக்கு தெரியணும். இப்பவே சொல்லு. யார் தான் உனக்கு முக்கியம்? என்னடா எதுவுமே பேசாம இருக்க நீ? உனக்கு அவதானே முக்கியம். நான் பார்வதியை நான் லவ் பண்ணுறேன். என்ன வேண்டான்னு சொல்லிட்டல்ல, போடா. நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. என்னண்ணே? உன் கோவம் நியாயம்தான். நம்ம குடும்ப விஷயத்த கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சிரு. நம்ம ஊருக்கு நல்லது செய்யணும். நல்லது செஞ்சாவே நம்மளை கெட்டவனை தான் சொல்லுவானுங்க. உன்னையும் கெட்டவனை தான் சொல்கிறான், என்னையும் கெட்டவனை தான் சொல்கிறான். ம். அந்த கவுன்சிலர் பையன் மேட்ரை அப்படியே விடு, அப்புறமா பார்த்துக்குவோம்.